சிறப்புமாக நம்முடைய நண்பர் அசோக் அவருடைய கவிதை வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றுகின்ற மற்றும் வாழ்த்துறை மற்றும் நன்றி உரை தொகுப்புரை ஆகிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அன்பு நண்பர்களை சகோதரி என்னுடைய நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் நூல் வெளியீட்டதை இந்த நூலை பெற்ற மரியாதைக்குரிய சகோதரி சிற்பி ஜெயராமுடைய துணையாளர் மற்ற நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருக்கிற அன்பு நண்பர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களும் பல சிந்தனையோடு சித்தரித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர்களை கவிஞர்களை மற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற சகோதர சகோதரிகளை புலவர் பெருமக்களை கவிஞர் பெருமக்களை என மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்கிறேன். அன்புக்குரிய முஷத்தான் அவரை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் இருக்கிற அத்தனை பேருக்குமே அவரை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறார். அது ஏதோ புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் கடந்த பல ஆண்டுகளாக இணைய நண்பராக இருக்கிறார். பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டேன். அவருடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது பொதுவாக எப்பயுமே நம்முடைய மனிதனுடைய இயற்கை குணம் வெளியே தெரிய வாய்ப்பு கிடையாது. அவருடைய குணரசையும் அவருடைய செயல்பாடுகளை எழுத்து மூலியமாக சொல்லும் போதுதான் அவருடைய ஆற்றலை நாம் அவருடைய அருமை பெருமையை நாம் பெறுகின்றோம். அந்த வகையில் அசோக் பல குறும்படங்களை உருவாக்குகின்ற பொழுது அவர் கவிதைகள் வேறுகின்ற ஒரு விதம் என்பது பார்க்கின்ற போது சித்தரிக்கின்ற சில படங்களை நாம் பார்க்கின்றோம். நான் முதலாக நம்முடைய அடித்து ஓட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த நிகழ்ச்சியை குறும்பட நிகழ்ச்சி என்பது நீலமகள் என்ற ஒரு குறும்படத்தை அவர் ஏற்படுத்தினார். அந்த நீலமகள் என்பதை அப்பவே நம்மளுக்கு நீலமகள்னா என்ன அப்படின்னு கேட்கிற போது கடலோர பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை பற்றி தான் அதற்கு நீலமகள் என்ற பெயரை வைத்து அந்த குறும்படத்தை தயார் செய்தோம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு குறும்படம் என்பது சாதாரண விஷயம். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு திரையுலகத்தில் போட்டி போடுகின்ற வகைகள் இருக்கின்ற நிலைகள் இருக்கின்ற போது இன்றைக்கு குறும்படங்களை உருவாக்கின்ற ஒரு எண்ணம் நம்முடைய அசோக் அவர்கள் உருவாக்கின்ற போது பெரும் மகிழ்ச்சிக்குரியவர்கள். இந்த குறும்படம் என்று சொல்லும் 2 எழுத்து 3 எழுத்தோடு இன்னொரு குறும்படம். ஆனால் எத்தனை கலைஞர்களை உருவாக்கி அந்த பெயர்கள் உருவாக்கப்படுகின்றன கலைஞர்கள், அதற்கு ஏற்கின்ற கருத்துக்கள், அவர்களுடைய புகைப்படங்கள், அதில் டெக்னீஷியன் சொல்லக்கூடிய பயிற்சியாளர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்களை செய்கின்ற போது நம்முடைய புது மாநிலத்திற்கு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். எத்தனையோ திரைப்படங்கள் புறப்படங்கள் அதில் வந்திருந்தால் கூட நம்முடைய புதுச்சேரி பகுதியில் நம்முடைய நண்பர் இது போன்ற ஒரு படைப்பிடிப்புகளை உருவாக்கின்ற போது அவர் கலை உணர்வுகளை உருவாக்குகிறார். இந்த கலை உணர்வுகள் எல்லாம் பார்க்கின்ற போது நம்முடைய அரசாங்கமானது இந்த செய்தியை அவர்களுக்கு அரசாங்கத்தில் தெரிவித்து அரசாங்கம் நம்முடைய துறையுடைய இணைந்து செயல்படுகின்ற கலை பண்பாட்டு துறையானது அவருக்கு சில முக்கியத்துவம்
அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற போதுதான் இந்த கலை உணர்வுகள் வரும். இப்படிப்பட்ட நம்முடைய கலை பண்பாட்டுத்துறை கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலையில் உருவாக்குகின்றவர்களுக்கு கலைமாமணிகள் உருவாக்கு விருது வழங்கினார்கள். எனக்கு தெரிஞ்சவரையில் ஒரு 250-300 பேர்களுக்கு கலைமாமணி சமீபத்தில் சொல்லிட்டார். அதில் என்னுடைய துணையாலும் ஒன்று அந்த கலைமான ஓவியம் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட வாய்ப்புகளை உருவாக்கினார்கள். இதனால் வர முடியாத சூழ்நிலை. அதனால் கலைமாமணி விருதுகளை பெற்றிருக்கிறார். நம்முடைய நண்பர் நிறைய பேர் மேடையில் வந்திருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் இந்த கலைமை கொண்டிருக்கிறார். இந்த முறை 156 பெற்றிருக்கிறார்கள். அவர் என்னுடைய தொகுதியில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் பணியாற்றப்பட்டிருக்கிறார். ரொம்ப முக்கிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் வந்து தமிழகத்திற்கு புதுவையில் பெருமை பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவாங்க. அதுபோல நம்முடைய அவருடைய ஆலியா என்ற ஒரு புத்தகத்தை இன்றைக்கு எழுதுகின்ற போது அட்டைப்படத்தில் ஒரு படம் ஆலியா என்ற பெண் படத்தை போட்டு உள்கருத்தோடு பார்க்கின்ற போது அந்த படங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது சமூக சிந்தனையோடு அந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த கவிதைகளை உருவாக்கிறார்கள். ஆனால் என்னுடைய அசக்த் என்பவர் இந்த கவிதையை எழுதுவதற்கு நேரங்கள் எவ்வளவு நேரம் செலவு செய்தார்கள், படங்கள் எடுப்பதை எப்படி இருந்தார் என்று சிந்திக்கின்ற போது அவரோடு இணைந்த துணைவியார் மகிதா என்பவர்கள் துணைவியாக இருந்திருக்கிறார். பின்னர் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆண்கள் வெற்றிக்கு பெண்கள் மனைவி துணைவியாக இருப்பார்கள். என்னுடைய வெற்றிக்கு இந்த மனைவி இருக்கிறார்கள். அதே போல என்னுடைய இந்த கவிதைக்கும் இந்த புத்தகத்தை எழுதுகின்றவர் மனைவி துணையாக இருந்திருக்கிறார், உதவியாக இருந்திருக்கிறார். ஒரு குடும்பமே சேர்ந்து அந்த கவிதைகளை உருவாக்கி இந்த ஆலியா என்ற புத்தகத்தை உருவாக்கப்பட்ட போது வேறு மகிழ்ச்சிக்குரியாக உண்டாகிறார். அவர் நம்முடைய நண்பர் அவர்கள் அவருடைய செயல்பாடுகளிலும் அவருடைய முயற்சியிலும் மனித வெற்றி பெற வேண்டும் என்பதை ஆண்டவனை பிரார்த்தனை வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் இந்த புத்தகம் என்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடம் கவனத்தில் கொண்டு சென்று அவருக்கும் இந்த செய்திகளை எல்லாம் அவருக்கும் கலைமாமணி விருதுகளை எழுத்தாளர்கள் கவிதைகள் என்று நம்முடைய நிறைய பேர் தமிழ் சேனல் வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி நிறைய மரியாதைக்குரிய மேதக துறையிலாளர்கள் அவர்களும் நிறைய மாண்புமிகு நண்பர்களும் தமிழ் உணர்வுகளுக்கெல்லாம் ஒரு அமைப்புகள் உருவாக்கி அவர்களுக்கு ஒரு விருதுகளை வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு செய்தித்தாளர்கள் சொன்னாங்க. அந்த வகையில் அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் நினைக்கின்றேன். அந்த வகையில் அவர்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறார்கள். சட்டமன்றத்தில் வருகின்ற போது அமைதியாக தான் இருப்பார். உங்களுக்கெல்லாம் பார்த்தா அவருக்கு கவிதை உணர்வோடு இருக்கக்கூடிய நண்பர் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அதே மாதிரி பார்க்கும்போது பார்த்தது வந்து தாடி வளர்த்திகள் சாதாரண ஒன்று இருக்காங்க. ஆனால் எவ்வளவு மூளை வளர்ச்சியை பார்த்தா அந்த ஆலியா என்ற புத்தகத்தை பார்த்தோம்னா நீலமராயன் குறும்படத்தை பார்த்துருக்கோம். இன்னும் பல குறும்படங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரையுலகத்தோடு சேர்ந்து போட்டி கொடுக்கிற அளவுக்கு கலைஞர்களை உருவாக்கி இன்றைக்கு பெரிய ஒரு படத்தை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்கள். அவர்களுக்கு எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நேரத்தில் கூட ஒரு 15 நாட்கள் உள்ளமிருந்து ஆப்ரேஷன் முடிவு வீட்டுக்கு வந்தப்ப வீட்டுக்கு வந்து எப்படியாவது கலந்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்ட மகளிர் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கு. அவருடைய எண்ணத்துக்கும் அவருடைய எடுக்கின்ற முயற்சிக்கும் என்னுடைய பங்கு உண்டு. அந்த வகையில் அவர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய சார்பாகவும் என்னுடைய துணையாளர் சார்பாகவும் மாநில ஆய்வாளர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள் வழங்க